ரஹ்மான் சார் வந்து என்னை நம்பி என்னை உள்ளே கூப்பிடுறார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி கார்த்திக் அவருடைய என்ஜினியர், ஒன் ஆஃப் த என்ஜினியர்ஸ், எனக்கு நல்ல நண்பன் அவன், எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாடா சார் கூப்பிட்றாரு அப்படின்னு. எனக்கு எப்பயும் போல தான் சொல்லிட்டு நான் ஜாலியாக போனால் அங்கே தனுஷ் உட்காந்துருக்காரு, ரஹ்மான் சார் உட்காந்துருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாயிடுச்சு. ஏன்னா நான் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வெறும் மீசை மட்டும் வச்சுட்டு ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்தேன். நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, ஐயையோ இந்த மனுஷன் வேறு நல்லா ஸ்மார்ட்டாக முன்னுக்கு உட்காந்துருக்காரு, நம்ம ஒரு மாதிரி இருக்குமே. ஆனால் உருகத்தை தாண்டி என்னோடய கலைக்கு மரியாதை கொடுத்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குது தெரியுமா, அது கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் நான் அதை உணர்ந்தேன். 4 மணி நேரம் அந்த பாட்டை அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்கிறத உள்வாங்கி உள்ளே போயிட்டு எழுதும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அண்ட் நம்பிக்கை இருந்தது வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக எழுதி படித்து கொடுத்தாச்சு.